ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ப்ளூ டீம் சுத்தமாக பிடிக்கல. சரியான வெஞ்சன்ஸ் கேமாக தான் இருக்குது அவங்களோடது. மெயினாக சாண்ட்ராவை போட்டு உடைக்கணும், டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாள் ஒரு மார்க் கொடுத்தீங்க, சரி. அவங்களும் உங்களுக்கு ஒரு மார்க், அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க, ஓகே. அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. செகண்ட் டே கனி சொன்னனால அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி எல்லாமே டைமுக்கு கொண்டு வந்து ப்ளூ டீமுக்கு தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணுது. ஃப்ரூட் சாலட் கேட்குறது என்ன, பாயசம் பண்ணி கொடுத்தது என்ன, பிரியாணி அது இதுன்னு பண்ணி கொடுத்தாங்க. ரெட் டீம் கூட அவ்வளோவா கேட்கல, ப்ளூ டீம் தான் கேட்டாங்க. ஆனால் ப்ளூ டீம் கேட்டும் கொடுத்தும் நல்லா இருக்குன்னு நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டும் அவங்களுக்கு நீங்கள் மார்க்கு கொடுக்கல. இது எவ்வளோ பெரிய அநியாயம் தெரியுமா? இருந்தாலும் யாரும் இந்த வெளியே அந்த மீடியாவில் எவனும் அதை பற்றி கேட்கல, யாரும் அதை பற்றி பேசவே இல்லை, ஓகேவா? இது ஒன்று. இன்னொன்று, அவங்க ஒர்க்கே பண்ணலைன்னு நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியுங்கிறது தான் எனக்கு சுத்தமாக தெரியல. இவ்வளோ ஒர்க் பண்ணியும் ஒர்க்கு பண்ணலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு தாங்க கோபம் வராது? நீங்கள் அந்த இடத்துல இருந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பண்ணிவிட்டு கெஸ்ட்டுங்கிற மூலமாக இந்த கான வினோத், எஃப்ஜே இவங்கெல்லாம் கேட்டதுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு நீங்கள் யாராச்சும் உங்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. கனி குரூப்பிசம், கனியோட மைண்டு தாட் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வரைக்கும் அவங்கள பெருமையாக நினச்சேங்க. இன்றைக்கி ஓன் டீமுக்கே அகெயின்ஸ்டாக போயிட்டாங்க. எதுக்கு 3 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பூர்ணிமா கிட்ட சண்டை போடுறாங்க. ப்ளூ டீம் பூர்ணிமா கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்கன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவங்கள்ட்ட யாராச்சும் சண்டை போட்டுட்ருப்பாங்களா? இன்டிசிப்ளின்னா இவங்க தாங்க. ஆனால் இதை பற்றி யாரும் எந்த ரிவ்யூவும் பேச மாட்டாங்க. உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே.